எல்லோரும் டைனிங் ஹாலில் சாப்பிட உட்காடுறாங்க. அப்போ வந்து ராகவுக்கு வந்து கார சட்னி வைமா அப்படின்னு நைட்டில் இருந்து அவருக்கு வயிறு சரியில்லை அப்படின்னு வந்து பாட்டி கேட்குறாங்க. இப்போ பரவாயில்ல பாட்டி அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அப்போ வந்து இப்போ பரவாயில்ல நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அபி வந்து ஷோல்டரில் தட்டி கொடுக்குறாங்க. இதை வந்து முரளி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவன் பக்கத்தில் நிற்காத அபி, எனக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது அப்படின்னு இவன் ஏன் சைக்கோ மாதிரி பார்த்துட்ருக்குறான் அப்படின்னு அபி கூட மைண்டில் நினைக்கிறாங்க. அப்போ வந்து முரளி வந்து ஒய்ஃபு அஞ்சலி கொடுக்குறாங்க. கொஞ்சம் அல்வா உங்களுக்கு கருப்பட்டி அல்வா பிடிக்கும்ல, சாப்பிட்டு பாருங்க அப்படின்னா ஒன்றும் வேண்டாங்கிறாங்க. கொஞ்சமாச்சும் சாப்பிடுங்க ப்ளீஸுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. உடனே அபி வந்து தொட்டு பேசினதை ராகவ் நினச்சிட்டு வேகமாக கோவமாக வேண்டான்னு சொல்கிறேன்ல கேட்குறியா அப்படின்னு பயங்கரமாக முரளி வந்து டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன்னா அபியும் ராகவ் வந்து நெருக்கமாக நின்று பேசினது வந்து முரளியால் தாங்க முடியல. அதனால் வந்து முரளி கோவப்படுறாரு அஞ்சலி மேலே. வேகமாக எங்கள் அக்கா மேலேயே நீ கோவப்படுவியா அப்படின்னு ராகவ் போய் முரளி சட்டையை பிடிச்சிட்றாங்க. என்னதான் இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு, அவர் வந்து கேள்வி கேட்குற உரிமைலாம் உனக்கு கிடையாது, நீ ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி ராகவோட அக்கா வந்து ராகவ்கிட்ட சொல்கிறாங்க. உடனே வந்து நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அபி சொல்கிறாங்க அவர் வந்து கரெக்டாக தான் கேட்டார், அவர் மன்னிப்பு கேட்க மாட்டார், நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க.